ஆனால் மத வெறுப்பை மத துவேஷத்தை இதையே சொல்லி நாங்கள் தேசபக்தர்கள் என்ற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி நீங்கள் தேசபக்தினா என்னங்க? பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்கள், பாதிக்கப்பட்டவங்களாம் இந்தியர்கள். அங்கேருந்து அவங்கள வெளியேற்றுறாங்க. வெளியேற்றி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யார் கடமை? ஒரு தேசத்துடைய கடமை இல்லையா? அது கொரோனா நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் நடந்தே போக வச்சு பல 100 கிலோமீட்டர் ட்ரெயின்லையும் பஸ்லேயும் அவங்க இவ்வளோ அல்லல் பட்டு போனாங்க. கூட்டமாக அலைமோதி எவ்வளவு சிரமப்பட்டாங்க. ஒரு அரசு என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்தினாலே அந்த நாட்டுக்கு ஒரு நல்ல நிலை அடையும். செய்தித்தாளில் வந்த தகவல் அப்படியே சொல்கிறேன் கேளுங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்த குற்றச்சாட்டில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக கவுன்சிலர் 11 பேர் கைது. பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த வழக்கில் பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் உறுப்பினர் துருவ் தக்சேனா பீகார் காவல்துறை கைது செய்திருக்கிறது. பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரி மாதுரி குப்தா கைது. பாகிஸ்தானில் இருந்து சட்டவிரோதமாக ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கடத்தியதற்காக புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் என்னன்றதை இதுவரைக்கும் இந்திய அரசு வெளிப்படுத்தலை. அதில் யார் தண்டிக்கப்பட்டாங்கன்றது தெரியலை. ஆனால் சத்யபால் மாலிக் காஷ்மீருடைய ஆளுநராக இருந்தவர் அதற்கு பிறகு ஆளுநர் பொறுப்பெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு, ரோடுவேல போகக்கூடாது, விமானம் வேணும் இராணுவ வீரர்களுக்குன்னு சொல்லி நான் கேட்டேன். இவங்க தான் ரோடுவேல அனுப்புனாங்க. அது ஏற்கனவே ஒரு திட்டமிட்டு நடந்த ஒரு தாக்குதல். ஏற்கனவே அது செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக செய்திகளில் வரக்கூடிய தகவல்களை தொடர்ச்சியாக நாம் செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே பார்த்து வருகின்றோம். பெஹல்காம் ஒரு 26 சுற்றுலா பயணிகள் கொலை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து நம்முடைய தேசத்தில் நடக்கக்கூடிய நிலைப்பாடுகள், இந்த ஒரு கொடுமையான ஒரு தாக்குதலை சங்கிகள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய முறைகள் என்று இப்பொழுது இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டம் என்ற அளவிற்கான ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கின்றது. பெஹல்காமில் நடைபெற்ற இந்த தாக்குதல் என்பது கடுமையான ஒரு கண்டனத்திற்கு உரியது. அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தூக்கில் ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் முதலில் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்பாவி மக்களை கொலை செய்த அவர்கள் தூக்கில் ஏற்றப்பட வேண்டும். மக்களுக்கு மத்தியில் பொது இடத்தில் வைத்து அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் செய்தியாக, இந்த செய்தியிலிருந்து நாம் சொல்லக்கூடிய முதல் சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த சம்பவங்களுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்ற போது சங்கிகள் என்று சொல்லக்கூடியவங்க இந்த மீடியாக்கள் அமர்ந்து கொண்டு இதை ஒவ்வொரு பக்கமும் தொடர்ச்சியாக திசை திருப்பி கொண்டே இருக்கின்றார்கள். அதாவது இந்த தேசத்திலிருந்து இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் முஸ்லீம்களை தேசத்திற்கு எதிரானவர்களாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த தீவிரவாத தாக்குதலோடு முஸ்லீம்களை தொடர்பு படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ச்சியாக அவங்க ஒரு மெனக்கெட்டு வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம சமூக வலைதளங்களையும் இந்த சங்கிகளுடைய அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். பயங்கரவாத சம்பவம் அங்கே நடைபெற்றிருக்கிறது. அதுவும் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு இடம், இராணுவ தளவாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம், இந்தியாவுடைய பார்டர் பக்கத்தில் உள்ள ஒரு இடம். ஏன் அங்கே இராணுவம் இல்லை? ஏன் அங்கே சிஆர்பிஎஃப் இல்லை? ஏன் அங்கே காவல்துறையினர் இல்லை? ஏன் அங்கே பாதுகாப்பு படை இல்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற போது, நீங்கள் ஊட்டிக்கு போகிறீங்க, அது ஒரு சுற்றுலாத்தலம் தானே, நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க, அது ஒரு சுற்றுலாத்தலம் தானே, அங்கே இராணுவம் இல்லை என்று ஏன் கேட்டிருக்கிறீர்களா? இதுவரைக்கும் கேட்டதில்லையே. இப்போ எங்கள் காஷ்மீரில் மட்டும் பெஹல்காமை மட்டும் ஏன் கேட்குறீங்க? இராணுவம் இல்லாதது தான் அது நல்லது, அது ஹனிமூனுக்காக வர இடம், ஹனிமூனுக்காக வர இடத்துல ஏன் காவல்துறை இருக்கணும், ஹனிமூனுக்காக வர இடத்துல ஏன் இராணுவம் இருக்க வேண்டும் என்று ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. உளவுத்துறை இங்கே ஃபெயிலியர் ஆகியிருக்கிறது. நாட்டினுடைய இறையாண்மை மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அங்கே ஏன் இராணுவம் இல்லை, அங்கே ஏன் காவல்துறை இல்லை என்று கேட்டால், ஹனிமூனுக்கு வந்தவங்க கூட இராணுவம் இருக்குமா? நம்ம என்ன ஹனிமூனுக்கு வந்தவங்களுடைய படுக்கை அறையில் இராணுவம் இல்லைன்றதா கேள்வி? எப்படி திசை திருப்புகிறார்கள் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் கூடக்கூடிய ஒரு இடம், அதுவும் இந்தியாவுடைய பார்டரில் உள்ள இடம், அந்த இடத்துல இவ்வளவு பெரிய தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்திவிட்டு நடத்தினவன் எங்கே போனான்னு தெரியல, அவன் தப்பித்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு நாட்டுடைய இறையாண்மை மீது அவர்கள் கல்லெறிந்து விட்டு சென்றிருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட அப்பாவி மக்கள் ஒரு 26 பேரை கொலை செஞ்சிருக்கிறாங்க. நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேரிடியான ஒரு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதை ஜீர்ணிக்க கூட நம்மால் முடியவில்லை என்று சொல்லி அங்கே ஏன் இராணுவம் இல்லை என்று கேள்வி கேட்டால் சங்கிகள் இதை திசை திருப்பதை பார்க்கும்போது இவங்களுக்கு மண்டையில் மூளை இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. இந்த சம்பவம் நடந்த உடனே இந்தியாவுடைய பிரதமர் என்ன சொன்னார்? அவர்கள் எதிர்பார்க்காத அளவில் பதிலடி இருக்குன்னார். அப்போது எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கிறது என்று சொன்னார். அது என்ன சம்பவம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இவ்வளோ பெரிய பிரச்சனை இது. 4 பொறுக்கி பசங்க, ஒரு ரவுடி பசங்க, ஒரு தீவிரவாதிகள் உள்ள வந்து இந்திய மக்களை தாக்கிவிட்டு அவ்வளோ இலகுவாக வெளியே செல்கிறார்கள் என்று சொன்னார். நாட்டுடைய பாதுகாப்பு எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற ஆதங்கத்தில் இராணுவம் எங்கே போச்சு, காவல்துறை எங்கே போச்சு, சிஆர்பிஎஃப் எங்கே போச்சுன்னு கேள்வி கேட்டால் மடைமாற்றக்கூடிய வேலையை செய்து கொண்டு நாங்கள் தேசபக்தர்கள் என்று இன்னைக்கு அவங்க பேசக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த சம்பவத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இந்தியாவுடைய இறையாண்மை மேலேயே கை வைக்கிறான். இந்தியாவுடைய இராணுவம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள நுழையிறான். அந்த இப்போ இன்று வந்து செய்திகளை நம்ம பார்க்கும்போது அதில் வர்றது எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, எவ்வளவு பொய் இருக்கிறது, இந்த சங்கிகளே ஏதாவது உள்ள புகுத்து விடுறானா ஒன்றுமே தெரியல. 3 நாட்களுக்கு முன்னால் தீவிரவாதிகள் அந்த இடத்தை வந்து பார்வையிட்டதுன்னு சொல்லி இன்று செய்திகளை இன்னைக்கு கசி விடுறாங்க. ஒரு கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது. அப்பாவி மக்கள் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. செய்யப்பட்ட உடனே முதல் செய்தி என்ன? முஸ்லிம் தீவிரவாதிகள் தாக்குதல், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்குதல். தாக்குதல் நடத்த வந்தவர்கள் கலிமா சொல்ல சொல்லி அவர்களை தாக்கினார்கள். அவர்கள் இந்துக்களா முஸ்லிம்களா என்று அண்டறிந்து முஸ்லிம்கள் இல்லை என்று இந்துக்களை மட்டும் தாக்கினார்கள். ஃபேண்ட்டை கழட்டி பார்த்து அதற்கு பிறகு தாக்குதல் நடத்தினார்கள். இந்த செய்தி தான் முதல்ல வெளியே வருது. இதை சுற்றுலா சென்றவர்களை இந்துக்கள் ஒரே காரணத்திற்காக, ஆண்களாக இருந்தால் அவர்கள் ஜிப்பை கழட்டி பார்த்து விட்டு அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மத அடிப்படையிலே உனக்கு ஏதாவது ஆபரேஷன் செய்திருக்க என்று பார்த்து விட்டு சொல்லக்கூடிய கேவலமான நிலையிலே சுட்டவன் நீ இந்துவா என்று கேட்டு சுட்டிருக்கிறார். நீ வந்து குரான்ல இருந்து 2 வெர்ச சொல்லு, உனக்கு தெரிஞ்சிருக்கா, நீ இந்துவா முஸ்லீமா, இதெல்லாம் கேட்டு 26 பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள். என்ன சொல்ல வரீங்க சங்கிகள்? இதுல இருந்து சொல்ல வரக்கூடிய விஷயம் செய்தி என்ன? கோடி மீடியாக்கள் இதன் மூலமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? காஷ்மீரில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நடத்தியவர்கள் தீவிரவாதிகள், மனிதகுல விரோதிகள், மனித நேயமற்றவர்கள், பயங்கரவாதிகள். அவர்கள் மீது காட்ட வேண்டிய வெறுப்பை ஏன் முஸ்லிம்களோடு முடிச்சு போடக்கூடிய ஒரு வேலை நடக்குது? இதான் நமக்குள்ள முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. 26 உயிர் போனது எவ்வளவு பெரிய கவலை. அது துடிச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள். தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாங்க, தன்னுடைய உறவுகளை இழந்திருக்கிறாங்க, பெண்கள் குழந்தைகள்னு அவ்வளவு துடிக்கிறாங்க. 26 உயிர் போனதை விட இவங்களுக்கு எது கொண்டாட்டமா மாறுது என்று சொன்னால், முஸ்லீம்களை தீவிரவாதியை சித்தரிக்கிறோம், முஸ்லீம்களை பயங்கரவாதியை சித்தரிக்கிறோன்றதான் மேல நிக்குது. எவ்வளவு பெரிய ஒரு பாதகமான செயல் நடந்திருக்குது, எவ்வளவு பெரிய வேதனையான சம்பவம். அதை தூக்கி ஓரமாக வைத்து விட்டு முஸ்லீம் பயங்கரவாதி, முஸ்லீம் தீவிரவாதி, அவன் இது இப்படி கதை கட்டக்கூடிய ஒரு வேலைக்கு போறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே அங்க இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகள் தங்களுடைய ஊர்களுக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரின உடனே ஏதோ அதிகாரின்னு நினைச்சிடாதீங்க, பேரே அதுதான். பாஜகவை சேர்ந்த சுவேந்து அதிகாரி அந்த அழைப்பை கொடுக்கும் போதே இந்துக்களும் கொண்டாங்க, இந்துன்றதுனால கொண்டாங்க, இந்துக்களுக்காக கொண்டாங்க, இப்படி சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த பெண் அதற்கு பிறகு சொன்ன பேட்டி சமூக வலைதளங்கள் எல்லாம் பரவுது. বলুন, এদের বলুন, সেকুলারদের বলুন। ও দায়িত্ব আমার। ஏன் என்ன நோக்கம் இதுல உங்களுக்கு? இந்துக்களை வந்து முஸ்லிம்கள் கொன்னார்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்த நடத்தினவன் தீவிரவாதி தாக்குதலை நடத்துறான். அதுல பலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அதுல முஸ்லிம்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. உங்க நோக்கம் என்ன? சம்பவம் நடந்திருக்கிறது. சம்பவம் நடந்த உடனே வந்த செய்திகளுடைய நோக்கம் என்ன? சங்கிகளுடைய நோக்கம் என்ன? அந்த அரசியல் தலைவர்களுடைய நோக்கம் என்ன? ராஜ்நாத் சிங் பேசுறார், பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்து முஸ்லீம் என்பதற்காகத்தான் அங்க தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்றார். இது பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கான போரா, இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கான போரா? எப்படி திசை திருப்புறார்? ஒரு பாதுகாப்பு துறையில உள்ள ஒரு அமைச்சர் ஆரம்பிக்கும் போதே இதை எப்படி ஆரம்பிக்கிறாரு? இது உள்ள நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தை அவங்க பரப்புனதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்களை நீங்க எடுத்தீர்கள் என்று சொன்னால், பஞ்சாப், உத்தரகாண்ட்,
இமாச்சல பிரதேசம், இந்த 3 மாநிலங்கள்லையும் இருந்த காஷ்மீர் மாணவர்கள் உடனடியாக தாக்கப்படுறாங்க. இவங்களுடைய நோக்கமே என்னன்னா, காந்தியை சுட்ட அந்த சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரர்கள். கோட்சே போய் காந்தியை சுடுகின்ற கோட்சே யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நோக்கமே இதற்கு பின்னாடி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், ஒரு மோதலை ஏற்படுத்தணும். அந்த மோதல் ஏற்படுகிறது. உத்தரகாண்ட்லையும் இமாச்சல் பிரதேசத்திலையும் மாணவர்கள் அடிக்கிறாங்க. என்ன சொல்லி அடிக்கிறாங்க? ஒவ்வொரு அந்த வாசகங்களையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது இவங்க நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தை நோக்கி ஒட்டுமொத்த மீடியாவை அழைச்சி சென்றிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அதற்கான பிரச்சாரத்தை கடுமையாக பரப்பி இருக்கிறாங்க. உத்தரகாண்டில் ஒரு பாஜகக்காரர் ஒருத்தர் தெளிவாகவே சொல்றார், முஸ்லீம்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள், இல்லை என்னால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். हिंदू रक्षा दल उत्तराखंड ने ये घोषणा की है कि कल से अगर कोई मुसलमान, शुरुआत हम देहरादून से करेंगे, कोई मुसलमान कश्मीरी हमें देहरादून में मिला तो हम उसका इलाज अवश्य करेंगे। कल 10 बजे से हिंदू रक्षा दल की टीम अपने अपने घरों से निकलेगी और कहीं भी कश्मीरी मुसलमान मिलता है उसका इलाज करेगी। மாணவர்களை அடிக்கிறாங்க, அங்கிருந்து வெளியேற்றுறாங்க, அவங்க ஹாஸ்டல்ல உள்ள பூந்து தாக்குறாங்க, கல்லூரிகளில் பூந்து தாக்குறாங்க. கடுமையான ஒரு எதிர்வினைகளை பல இடங்களில் நடத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். தெலுங்கானாவில் காஷ்மீர் மாணவர் தாக்கப்பட்டிருக்கிறார். இன்று வந்த ஒரு செய்தியை சமூக வலைதளங்களில் காலதாமதமாக நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. நாக்பூர்ல ஒரு மாணவர் தாக்கப்பட்டிருக்கிறார். அப்படியே அதை திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சி நடக்குதா இல்லையா? தூதரக அதிகாரி அவங்க மனைவிக்கு கேக் வாங்கிட்டு போறார். கொண்டாடுகிறார்கள். காஷ்மீர் தாக்குதலை இவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படியே திசை திருப்பி ஒரு பெரிய ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தக்கூடிய உண்மை செய்தியை மறைத்து விட்டு பொய் செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ரா என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் 2 முஸ்லீம்களை கொல்றாங்க. 26 பேரை கொன்றீர்கள் நீங்கள், அதற்கு பதிலாக 2600 பேரை நாங்கள் கொல்வோம் என்று வீடியோ வெளியிடுறான். ताजनगरी आगरा में 2 मारे गए। छत्री गोरक्षा दल इसकी जिम्मेदारी लेता है और भारत माता की सौगंध 26 का बदला अगर 2600 से ना लिया तो मैं भारत माता का पुत्र नहीं। जय श्री राम, जय हिंदू राष्ट्र, भारत माता की जय। புரியுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேலை என்ன விஷயத்தை அவங்க செய்ய நினைக்கிறாங்க? இது மதவாதம் இருக்குல்லங்க, இது தீவிரவாதத்தை விட மோசம். ஒரு நாட்டில் ஒரு தீவிரவாதி புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறான். அவன் தீவிரவாதியை ஒட்டுமொத்த இந்தியர்களும் சேர்ந்து கொண்டு அவனை கண்டிக்க வேண்டும், அவனை தண்டிக்கப்பட வேண்டும், அவன் தூக்கில் ஏற்றப்பட வேண்டும், அவனுக்கு மரண தண்டனை தரப்பட வேண்டும் என்ற ஒருமித்த குரலில் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அந்த தீவிரவாதத்தை விட மோசமான மதவாதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். கையில எடுத்து அந்த பிரச்சாரத்தை அவிழ்த்து விடுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் 2 முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு பக்கத்தை அப்படியே மறைக்கிறாங்க. ஆதில் உசைன் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு குதிரை வீரர் தீவிரவாதிகள் தாக்குதல் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பகுதியிலே இருக்கிறார். எல்லாரும் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது எது தாக்குதல் நடத்துறாரு? அவன் கையில துப்பாக்கி வச்சிருக்கிறான். போய் தாக்குகின்ற போது நமக்கு அதுல பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்து வந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையோடு எதிர்த்து சண்டையிட்டு தன்னுடைய நெஞ்சிலே 3 குண்டுகளை வாங்கி அந்த இடத்துல இறந்திருக்கிறார். அப்போ ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த செய்தியை சொன்னீங்களா? அவர்கள் இந்துக்களை தேடி கொண்டார்கள், களிமா சொல்லி கொன்றார்கள். ஃபேண்டாவது குதிரை ஓட்டக்கூடியவன் யாரும் தெரியும் தானே, அந்த ஊர்காரன் தெரியும் தானே, அந்த ஊர்காரன் முஸ்லீம்னு அவனுக்கு தெரியும் தானே. சுட்டவனுக்கு ஏன் சுட்டான்? அவன் நோக்கம் இந்துக்களை சுடணும்னு கிடையாது. அவன் குழந்தைகளையும் சொல்லுவான், பெண்களையும் கொள்வான். அவன் தீவிரவாதி, அவன் பயங்கரவாதி, அவன் காட்டு மிராண்டி, அவன் மனிதகுல விரோதி. அவனுக்கு இந்து முஸ்லீம், ஆண்கள் பெண்கள் குழந்தை எந்த பாகுபாடும் கிடையாது. மனித உயிர்களை அவன் மனித உயிராக மதிக்க மாட்டான். அவன் ஒரு காட்டு மிராண்டி. அவன் கொலை செஞ்சதை அது இந்து முஸ்லீம் சண்டையை திசை திருப்புறீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் சங்கிகள் இப்படி பரப்பிட்டே இருந்தாங்களா? ஆரம்பத்தில் சங்கிகள் பரப்பினதை விட வேகமாக உண்மை உலகத்துக்கு தெரிய வந்துருச்சு. அதுதான் சங்கிகளுக்கு பெரிய பேரிடி. ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு விழுந்த பேரிடியாக விழுந்தது என்னன்னா, அவங்க ஒரு நோக்கத்தில் கையில் எடுத்தாங்க. அந்த நோக்கம் அப்படியே மாறுது. சஜ்ஜாத் அகமது பட் என்று சொல்லக்கூடிய அந்த காஷ்மீரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் தான். அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் முஸ்லீம்கள் தான். குதிரை ஓட்டக்கூடியவர்களாக, கார் ஓட்டக்கூடியவங்களாக, ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களாக, ரிக்ஷா ஓட்டக்கூடியவங்களாக, கூலி தொழிலாளிகளாக, கடை வைத்து நடத்தக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் செய்த ஒவ்வொன்றும் யூடியூப் வழியாக, சமூக வலைதளங்கள் வழியாக, அங்கே சென்ற சுற்றுலா பயணிகள் வழியாக ஒவ்வொன்றா வெளியே வருது. அதில் வெளியே வரும்போது சஜ்ஜாத் அகமது பட் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர் முதுகில் கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை, மலைப்பாதை, எப்படியாவது கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய வீடியோ வெளியாகிறது. அதே மாதிரி நசாகட்சா 11 உயிரை காப்பாற்றி இருக்கிறார். எல்லாம் அந்த சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் வெளியிட்ட வீடியோக்கள்.
நசாகத் ஷா என்ன பண்றாருன்னா, அங்க துப்பாக்கி சூடு நடக்குது. ஒரு குழந்தையை கீழே வைத்து விட்டு இவர் மேல அந்த குழந்தையை மறைத்தவாறு காப்பாற்றி வெளியே கொண்டு வருகிறார். எவ்வளவு நன்றி கடனோடு அந்த சுற்றுலா பயணிகள் இந்த வீடியோ வெளியிடுறாங்க. எங்களுடைய 11 பேர் உயிரை நசாகத் ஷா தான் காப்பாற்றினார். இந்த வீடியோக்கெல்லாம் வெளிவரலன்னு வைங்களேன், ஒட்டுமொத்த பயங்கரவாதிகளாக முஸ்லீம்களை மாத்தி இருப்பாங்க. கேரளாவில் ஆரதி சரத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தாக்குதல்ல அவங்க குடும்பத்தார் உயிர் இழந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மருத்துவமனைக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிற வரைக்கும் அங்க அவங்களோட கூட இருந்து உதவி செய்து அவர்களை பாதுகாத்து அனுப்புகின்ற வரைக்கும் எனக்கு 2 பேர் உதவி செய்தார்கள், முசாபிர், சமீர், 2 சகோதரர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்று அந்த பெண்மணி அந்த நேரத்தில் அந்த நடந்த அந்த சம்பவங்களை எல்லாம் கண்கூடாக பார்த்துவிட்டு எனக்கு 2 சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள் பெருமிதமாக വീഡിയോ പോടக்கூடிய அளவிற்கான സംഭവങ്ങൾ നടന്നിരിക്കുന്നത്. എൻ്റെ കൂടെ ആ പാവം മുസാഫിർ എന്ന് പറഞ്ഞ ഡ്രൈവർ, കശ്മീരി ഡ്രൈവർ ആൻഡ് അനദർ ഡ്രൈവർ മിസ്റ്റർ സമീർ, അവര് 2 പേരും എന്നെ എന്റെ അനിയനും ചേട്ടനും കൊണ്ട് നടക്കണ പോലെ എന്നെ മോർച്ചറി കൊണ്ടുപോകാനും ഐഡന്റിഫിക്കേഷനും രാത്രി 3 മണിവരെ ഞാൻ മോർച്ചറിയുടെ മുമ്പിലായിരുന്നു. അപ്പൊ ഇപ്പൊ ആവില്ല എന്ന് പറഞ്ഞ് പിന്നെ പോയി ഹോട്ടലിൽ പോയി രാവിലെ 6 മണിക്ക് തിരിച്ചു വന്നു. അതിനൊക്കെ ഇയാളിങ്ങനെ ഒരു അനിയത്തിയെ പോലെ കൂടെ നടന്ന്, ഞാൻ പറയുകയാണെങ്കിൽ കശ്മീരിൽ പോയി എനിക്ക് 2 ബ്രദേഴ്സിനെ കിട്ടിയെന്നാ ഞാൻ ഇന്നലെ അവരോട് എയർപോർട്ടിൽ വെച്ച് ബൈ പറഞ്ഞപ്പോ പറഞ്ഞ അല്ല അവരെ രക്ഷിക്കട്ടെ എന്നും. അതേപോലെ இன்னொரு சிலர் வீடியோ வெளியிறாங்க, எங்களை பாதுகாத்தாங்க, அங்க இருந்த அந்த குதிரையை ஓட்டக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த டாக்ஸி டிரைவர், ஆட்டோ டிரைவர்லாம் எங்களை பாதுகாப்பாக அழைச்சிட்டு வந்தாங்க. துப்பாக்கி அந்த சத்தம் கேட்ட உடனே பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு எங்களை சுற்றி எங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்கன்னு வீடியோ போட்டு வெளியிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒருத்தர் வெளியிடுறான், அந்த ஜிப்கார்லேருந்து ஒருத்தர் வெளியே தள்ளுவார்ல அல்லாஹ் அக்பர்னு சொல்லி, அதை வெளியிட்டு இதை சங்கி கூட்டம் இப்போவும் இவ்வளவு நடந்த பிறகு கூட மீண்டும் அந்த முஸ்லீம் வெறுப்பை ஊட்டக்கூடிய ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. இருந்த குதிரையை ஓட்டக்கூடிய அந்த மக்கள், அங்கிருந்த ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க, கார் டிரைவருங்க, அங்கே இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகள், அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல் நடத்தக்கூடியவங்க, அங்கே உள்ள லாட்ஜில் உள்ளவங்க தான் எங்களை பாதுகாத்தார்கள்னு அவ்வளோ வீடியோக்கள் மக்கள் வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்திலையும் மோகன் பகவத் பேசுகிறாருங்க. அப்போ இவங்க நோக்கம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இந்துக்கள் மதம் பார்த்து கொலை செய்ய மாட்டார்கள். என்ன சொல்ல வரீங்க? இந்துக்கள் மதம் பார்த்து கொலை செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் முஸ்லீம்கள் மதம் பார்த்து கொலை செய்வார்கள் சொல்ல வரீங்களா? அதாவது தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது. மோகன் பகவத் மாதிரியான பயங்கரவாதிகளுக்கு மதம் இருக்கிறது. இந்த சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் இவங்க மதம் பார்த்து தான் கொள்ளுவாங்க. இந்த மத வெறுப்பை ஊட்டக்கூடியவங்களே இந்த மோகன் பகவத் உடைய வகையராக்கள் தான். இவங்களுடைய வேலையே அதுதான். நான் கேட்குறேன், நீங்கள் பில்கிஸ் பானுவை கொலை செஞ்சாங்களே, என்ன நோக்கத்துக்கு போனீங்க? குஜராத்தில் 2000 முஸ்லீம்களை கொலை செஞ்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? முஸ்லீமின் பார்த்து கொள்ளலையா? சங் பரிவார சிந்தனை கொண்டவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. இந்துக்கள் மதம் பார்த்து கொள்ள மாட்டார்கள், முஸ்லீம்கள் மதம் பார்த்து கொள்ள மாட்டார்கள், கிறிஸ்துவர்கள் மதம் பார்த்து கொள்ள மாட்டார்கள். பயங்கரவாதத்திற்கு மதம் கிடையாது. பயங்கரவாதியாக இருக்கக்கூடிய மோகன் பகவத் போன்றவர்களுக்கு, அந்த சங்பரிவார சிந்தனை கொண்டவர்களுக்கு இந்த மத வெறுப்பு இருக்கிறது. மதத்தின் பெயரால் கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு? ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கொல்லப்பட்ட எண்ணிக்கை தெரியுமா? பசுவின் பெயரால் என்ன பார்த்தீங்க நீங்க? எதனால கொன்னீங்க? எதனால் இவ்வளவு கொலை? எதனால் இவ்வளவு பயங்கரவாதம்? இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரவாத சம்பவத்துக்கு பின்னாடி மதத்தை கொண்டு வந்து முடிச்சு போடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்க நோக்கம் என்ன? இந்த பயங்கரவாதத்தை இன்று வரைக்கும் தூக்கி பிடிக்கக்கூடிய பயங்கரவாதிகள் நீங்க. இந்த நாட்டிலங்க முஸ்லீம்கள் செய்யக்கூடிய இந்த மனிதநேய பணிகள், மனிதாபிமான பணிகளை எல்லாம் அவ்வளவு ஈஸியாக உரங்கட்டிட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் பேரிடர்கள் வரும்போதும் சரி, மக்கள் பாதிக்கப்படும் போதும் சரி, அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்று சொன்னால் களத்தில் வந்து நிற்கக்கூடியது முதல்ல முஸ்லீம்கள். வெள்ள நிவாரணத்தில் வந்தாங்க. கொரோனா நேரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மரண பீதி இருந்த நேரம், அந்த நேரத்தில் வந்தாங்க. இவ்வளோ பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடக்கும்போது கூட தங்கள் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றி இருக்கிறார்கள். குழந்தைக்கு மேலே ஒருத்தர் இருந்து கொண்டு அந்த குழந்தையை காப்பாற்ற நினைக்கிறாருன்னா குண்டு எங்கே வந்து போடும்? ஒருத்தர் அதை எதிர்த்து நின்று தீவிரவாதி கிட்ட துப்பாக்கி இருக்கும்போது சண்டை போடுகிறார் என்று சொன்னால் உயிரை கொடுத்து காக்கக்கூடிய இடத்துல, பாதுகாக்கக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இவர்களை பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறீங்களே. இன்னொரு புறம் தெரியுமா? அடுத்த பக்கத்தை பார்த்தீங்களா? இங்கே நாட்டில் இந்த மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்கேருந்து வெளியேறணும்னு துடிக்கிறாங்க, பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு அச்சத்துக்கு அவங்க ஆளாகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த உள்ளூர் மக்கள் அவர்களை பாதுகாத்து இராணுவத்திடமும் அரசிடமும் வந்து ஒப்படைக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த மக்கள் ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போகிற சம்பவத்தை எடுத்து பார்த்தீங்களா?
காஷ்மீர்ல இருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு 5000லேருந்து 6000. எப்போவுமே உள்ள நிலை இதுதானே. இப்போ போய் நம்ம ஃப்ளைட் டிக்கெட்டை செக் பண்ணலாம். காஷ்மீர்லேருந்து டெல்லிக்கு எவ்வளோ ஃப்ளைட் டிக்கெட்டு? 5000 to 6000. உடனே விலை ஏற்றுறாங்க. 10,000லேருந்து 11,000, 15,000லேருந்து 16,000, இப்படி விலை ஏறுது. அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறான். அவ்வளோ பேர் கவர்மெண்ட்டில் வந்து அந்த ஊர் மக்கள் ஒப்படைக்கிறான். டாக்ஸிக்காரன் பணம் வாங்கலை, ரிக்ஷாக்காரன் பணம் அன்றாடம் காய்ச்சி அன்னைக்கு சம்பாதிச்சாதான் அவனுக்கு பணம். அடுத்து சுற்றுலா என்ன ஆகுன்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய அவன் கூட வந்து அந்த மக்களை வந்து இலவசமாக கொண்டு வந்து அரசிடத்திலும் இராணுவத்திடலும் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இவர்களை பாதுகாக்க வேண்டிய அரசு உங்களை விமானம் ஏற்றி அனுப்பியிருக்கிறார்கள். 65,000லிருந்து 70,000 வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போயிருக்கிறது என்று சொன்னால் என்ன நடக்குது? மனித நேயம் என்பது செத்து போய் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், மனிதாபிமானம் இல்லாத இந்த நேரத்தில் அந்த மக்களை காப்பாற்றிய அந்த மனித நேயம் மிக்கவர்களை, அந்த காஷ்மீர் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலை நடக்குதா இல்லையா? தேசபக்தி தேசபக்தின்னு பேசக்கூடிய இந்த பாசிச சிந்தனை உள்ளவங்களுக்கு, இந்த சங்பரிவார கூட்டத்திற்கு, இந்த சங்கிகளுக்கு தேசபக்தி எல்லாம் கிடையாது. இல்லை தேசபக்தினாக்கா பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் பக்கமாக நிற்கணுமா இல்லையா? ஆனால் இவன் நிற்கிறதெல்லாம் எங்கன்னாக்கா மத வெறுப்பு, மதம், இந்த மதம் முடிச்சே திரிவானுங்க. இவனுங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இந்த நாட்டு தேசத்து மேலே அக்கறையே கிடையாது. 56 இன்ச்சு அவர் மூக்கு சிவந்தது, கண்கள் சிவந்தது, அவ்வளோதான் அடிக்க போகிறாரு. இதுக்கு பதில் அப்படி இருக்கும். என்ன நடந்துச்சு? பதிலடி அப்படி இருக்கணும். என்ன நடந்துச்சு இது வரைக்கும்? என்ன நாங்கள் கேட்குற கேள்வி என்ன? அந்த 6 தீவிரவாதிகள் உள்ளே வந்தானே, அவன் எங்கே? அவன் எப்படி போனான் வெளியே? உளவுத்துறை என்ன பண்ணது? அவன் திட்டமிட்டு இருக்கிறான். 3 நாளைக்கு முன்னாடி வந்தான், அங்கே பார்த்தான், இங்கே பார்த்தான், அதை பண்ணான், இதை பண்ணான். எங்கே போனான்? இன்னைக்கு வீடுகளை தாக்கிட்டாரு, வீடுகளை உடைச்சிட்டாரு. எங்கப்பா 6 பேர்? அந்த பயங்கரவாதி எங்கே போனான்? எவன் தப்பிக்க விட்டது? அவனை நிற்க வைத்து பொதுமக்கள் மத்தியில் மரண தண்டனை நிறைவேற்ற தகுதியானவர்கள் அந்த மனிதகுல விரோதிகள். அவன் தப்பிக்கப்பட்டிருக்கிறான். விட்டுட்டு 56 இன்ச்சு அவரு அப்படி முன்னாடி இருந்த மாதிரி ஆட்சி இல்லை, முன்னாடி இருந்த மாதிரி இல்லைன்றது வந்து தேசத்தை கேள்விக்குறியாக்குறது, தேச பாதுகாப்பை கொச்சப்படுத்துறது. தேசபக்தின்ற பேர்ல இதுவரைக்கும் அப்ப இந்தியாவில் பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததா? இவ்வளவு நாள் இந்தியா அப்ப இந்தியா கிடையாதா? இவ்வளவு நாள் இருந்த இந்திய ராணுவம் இல்லையா? இந்திய அதிகாரிகள் இல்லையா? இவ்வளவு நாள் ஒண்ணு இல்லை. இப்பதான் எங்க ஜி வந்துட்டாரு. என்ன பேச்சு இது? என்ன செய்யணுமோ அதை செய்யலைங்க. என்ன செஞ்சிருக்கணும்? இன்று ஒரு வீடியோ வருது, நேற்று ஒரு வீடியோ வருது. எங்கேருந்து வருதுன்னா, சுற்றுலா பயணத்துக்கு வந்தாங்களே அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய வீடியோ. ஒரு உளவுத்துறையோ ஒரு பாதுகாப்பு துறையோ ஒரு இடத்துல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஒரு பயங்கரவாத சம்பவம் நடந்துருச்சு. அந்த ஸ்பாட்டில் இருந்த மக்கள் யாருன்றதை தெரியும். இந்த நேரத்தில் ஒரு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ள மக்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதை கூப்பிட்டு நீங்கள் போய் அங்கே ஸ்பாட்டில் இருந்தீங்க, உங்ககிட்ட இடத்துல ஏதாவது வீடியோ கவர் பண்ணியிருந்தீங்களா? பயங்கரவாதிகள் அந்த நடமாட்டம் இருந்ததை அங்கே எதையாவது உங்ககிட்ட இருக்கான்னு மொத்தத்தையும் வாங்கியிருக்கணும்ல. அந்த நேரத்தில் ஸ்பாட்லேயே அங்கேருந்து அந்த மக்களை வெளியேற்றுவதற்கு முன்னால் அவ்வளோ பேர்கிட்டே மொபைல் இருக்குது, அவ்வளோ பேருடைய வீடியோ கவரேஜையும் வாங்கி எங்கே என்ன நடந்தது இன்ச்சு பை இன்ச்சா அதை ஆய்வு செய்ய வேண்டிய நேரத்தில் அது எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு அவன் தப்பிச்சு போகிற வரைக்கும் விட்டுட்டு அங்கே தாக்குதல் நடத்தி அவன் வரான். ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி சுடுறான். சுட்டதுக்கு பிறகு அவன் தப்பிச்சு போகிறான். அது வரைக்கும் கோட்டை விட்டுட்டு எங்கள் ஜி என்ன பேச்சு இது? அதாவது நாட்டுடைய இறையாண்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது, தீவிரவாதிகள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, உளவுத்துறை ஃபெயிலியராக இருக்கிறது, உளவுத்துறைக்கு தகவல் தெரியல, அவன் எந்த மொபைல் டவரை பயன்படுத்தினானோ அந்த மொபைல் டவரை கண்காணிக்கக்கூடிய இடத்துல உள்ள அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்பதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. உடனடியாகங்க அந்த நேரத்திலேயே களத்தில் இறங்கி எல்லா ரூட்டையும் க்ளோஸ் பண்ணு, எவனும் வெளியே தப்பிக்க விடக்கூடாது, இராணுவத்தை களமிறக்கி எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோனை வாங்கி அங்கே உள்ள அந்த டேட்டாக்களை எல்லாம் கைப்பற்றி இருக்கக்கூடிய செல்போன் டவரை எல்லாம் முடக்கி அப்படி ஒரு ஆக்சிடென்ட் எடுத்து அந்த தீவிரவாதிகளை தப்பிக்க விடாமல் செஞ்சுருக்கணும். இப்போ அவங்க வீட்டை இடிச்சுக்கிறாங்க, அவன் பொறுப்பேற்றுக்கிட்டான். எவன் பொறுப்பேற்றுக்கிட்டான்னு சொன்னான்னா அவன் மறுத்துட்டு போகிறான். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ அடுத்து என்ன? பாகிஸ்தான் தான் காரணம்னா பாகிஸ்தான் மறுக்கிறான். அப்போ தெளிவான ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முறையிடுகிறார்கள் என்று சொன்னால் உடனே நம்ம தெளிவான ஆதாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யணுமா இல்லையா? அந்த இடத்துல நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? எல்லா காஷ்மீர்களை வெளியேறுங்க, உடனடியாக பார்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு. பாகிஸ்தானில் உள்ளவன் இந்தியா வரக்கூடாது, இந்தியாவில் உள்ளவன் பாகிஸ்தான் போகக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லாம் வெளியேறுங்க, தூதரக அதிகாரிகளை குறைங்க, சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறோம். இப்படி பண்ணியாச்சு. சிந்து நதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறது அது என்ன முறை? அது நம்ம ஏற்கனவே பண்ண ஒப்பந்தத்தில் உள்ள முறையா?
சரியாக தான் நடக்கிறோமா? ஒரு ஒப்பந்தம் போடுகிறோம் என்று சொன்னால் நம்மளும் பாகிஸ்தானை மட்டும் போட்ட ஒப்பந்தம் அல்ல, உலக வங்கி மூலமாக பலர் அதில் தலையிட்டு போடப்பட்ட ஒப்பந்தம். அப்போ இந்த ஒப்பந்தம் என்பது போடப்பட்ட முறை என்ன? அது 1960 நேரு காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம். அதற்கு பிறகு பல நெருக்கடிகளை நம்ம பாகிஸ்தான் மூலமாக சந்தித்திருக்கிறோம். பல தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. அப்பையெல்லாம் நம்ம இந்த நதியுடைய ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணோமா? ஏன் பண்ணலை? பல நெருக்கடிகள் பல பிரச்சனைகள் வரும்போது அதை கேன்சல் பண்ணாமல் இப்போ ஏன் அதை கேன்சல் பண்ணுறோம்? கேன்சல் பண்ணதுக்கு பிறகு அதில் அது சரியான ஒரு அறிவு தானா? சிந்து நதியுடைய தண்ணீரை நம்ம தடுத்து நிறுத்திட முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் யோசிக்கணும்ல. அதாவது பல்லாயிரக்கணக்கான கன அடி பாய்ந்து வரக்கூடிய சிந்து நதி நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஜீலம், செனாப்பு, சிந்து நதி, இந்த 3 நதிகளில் உள்ள ஒரு ஒப்பந்தம். இதில் 20% இந்தியாவுக்கும் 80% பாகிஸ்தானுக்கும். ஏன் 20% மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம்? அதை தடுத்து நிறுத்துறதுக்கான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லை. அது ஓட ஆரம்பிக்கக்கூடிய இடம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. மீதி 80% பயன்பாடுகள் பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது. அது தடுத்து நிறுத்தணும்னா அவ்வளோ வேகமாக வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கனமீட்டர் தண்ணியை சும்மா கையில் நிறுத்திட முடியாது, ஏதோ வாய்க்காய் வெட்டி நிறுத்திட முடியாது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு 1960 இருக்கக்கூடியதில் எத்தனை அணை கட்டி இருக்கிறீங்க, எத்தனை கால்வாய் அமைச்சிருக்கிறீங்க, தண்ணீரை வேறு பக்கம் திசை திருப்பத்துக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஏற்பாடு நடந்திருக்கா? இதை நம்ம தடுத்துட்டோம். இன்றைக்கி வலைதளங்களில் போடுறாங்க, இன்று வரக்கூடிய செய்தி, அங்கே சிந்து நதியுடைய டேமை மூடிட்டாங்களாம். பாகிஸ்தானுடைய எல்லா இடமும் வறண்டு போச்சான். அதை டேமை மூடினா பஞ்சாபுக்கு தண்ணி போகாது. இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் பல இடங்களுக்கு தண்ணி போகாது. பஞ்சாபுடைய விவசாயிகளுக்கு தண்ணி போகாது. ஏற்கனவே பஞ்சாபில் உள்ள விவசாயிகளுடைய நிலைமை என்னன்னு தெரியும். அவன் ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்கிறான். சிந்து நதி டேமை மூடிட்டா பஞ்சாபுக்கு எப்படி தண்ணி போவோம்? அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஜி செஞ்சிட்டாரு சொன்னால் போதுமா? மீடியாக்களும் இதுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். அப்போ சிந்து நதியை நம்ம அந்த டேமை மூடுகிறோம் என்று சொன்னால் எவ்வளோ நாள் மூட முடியும்? இப்போ மூடக்கூடிய டேமை மூடிட்டா ஜூன் மாதம் அதை திறந்து தானே ஆகணும். வெள்ளப்பெருக்கு அந்த டேம் தாங்குமா? டேம் உடஞ்சா என்ன ஆகும்? அடுத்த டேம் கட்டணும்னா உடனே கட்ட முடியுமா? மலைகளுக்கு மத்தியில் ஓடக்கூடிய அந்த நதி நீரை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பல ஆண்டுகளாகும் அங்கே ஏற்பாடுகளை செய்து அதை தடுத்து நிறுத்த. சும்மா வாயில சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது நின்றுருமா? யதார்த்தம் என்ன, எது உண்மை? அதாவது மக்களை மடைமாற்றுவதற்காக, திசை திருப்பதற்காக எப்படியானாலும் பேசலாம். இல்லை நம்ம பாகிஸ்தான்காரனை சீண்டணும், பாகிஸ்தானை நெருக்கடி ஆக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு ராஜதந்திரமான ஒரு வார்த்தை என்று சொன்னால் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதாக வேலிட் பாயிண்டாக இருக்கணும். இது அவன் என்ன சொல்கிறான்? அடுத்த நாடுகளை அவன் உதவிக்கு அழைக்கிறான். உலக நாடுகள் தலையிட்டு இருக்கிறது. ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தை இதுவரை நம்ம பேணி வந்திருக்கிறோம். இப்போ அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தடுக்கிறதுக்கான ஆற்றல் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதான்ற அந்த சூழலை உருவாக்கணும். அதையெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோமா? 2016 இதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் இதே மாதிரி நம்ம தண்ணீரை நிறுத்தோன்னு அந்த பேச்சு வரும்போது சீனாக்காரன் என்ன பண்ணுறான்னா, பிரம்மபுத்திரான்னு ஒரு நதி அவன் பக்கத்தில் இருந்து நமக்கு வருது. சிந்து நதியில் நம்ம மேலே, பாகிஸ்தான் கீழே. அதே மாதிரி பிரம்மபுத்திராலேருந்து வரக்கூடிய துணை நதியில் சீனா மேலே, நம்ம கீழே. அந்த இடத்துலேருந்து வரும்போது அவன் தடுக்கிறான் 2016. இதை வாட்டர் பாம். இன்றைக்கி எத்தனையோ ஆயுதங்களை எத்தனையோ பேர்லாம் வச்சுட்டோம்ல. தண்ணீரை ஒரு போர் தந்திரமாக, போருக்கு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உலக நாடுகளில் பல இடங்களில் சொல்லப்படுது. சீனாக்காரன் பிரம்மபுத்திரா அந்த நதியை 2016 மடக்கினானே. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? அப்போ உலக நாடுகள் இதை எப்படி பார்ப்பாங்க? ஒரு நாட்டின் மீது நம்ம தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொன்னால் நம்ம மீது உள்ள நியாயத்தை நம்ம சொல்லணுமா இல்லையா? இந்த தீவிரவாதிகள் வந்திருக்கிறாங்க, பாகிஸ்தானோட தொடர்பில் உள்ளது, எங்ககிட்ட இந்த ஆடியோ ஆதாரங்கள் இருக்கிறது, இவங்கள தொடர்பு கொண்டாங்க, இவங்ககிட்ட பேசி இருக்கிறாங்க, இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் இதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான், அதனால் நாங்கள் பாகிஸ்தான் மீது நாங்கள் இதுக்கு போர் தொடுக்க போகிறோம். இதை நம்ம உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா? பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவில் இருக்கிறான், அமெரிக்கா இந்த போர் நடக்கக்கூடாது, நாங்கள் உதவி செய்வோன்னு அவன் நாட்டாம பண்ண வரான். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கின்ற போது அவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு போர் தொடுத்துட முடியுமா? நம்ம சொல்லிடலாம். சொல்லி நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதாவது இந்தியாவை பொறுத்தவரையிலங்க இது நல்ல வளரக்கூடிய ஒரு நாடு. பாகிஸ்தான் என்பது பஞ்சமான தேசம், அழிஞ்சு போன ஒரு தேசம். நம்ம இங்கிருந்து தாக்குதல் நடத்துகின்ற போது எவ்வளோ பேர் இன்னைக்கு ஜீனியஸ்லாம் பேசக்கூடியதெல்லாம் இன்று ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் கவனிக்கிறாங்களான்னு தெரியல. எதில் நம்ம கவனம் செலுத்தணுமோ அதில் கவனம் செலுத்தணும். எந்த ஸ்டாட்டிக்ஸை நம்ம எடுக்கணுமோ அதை நம்ம எடுக்கணும்.
அதை விட்டுட்டு இப்போ சங்கிகள் பேசுகிற மாதிரி தாக்கிடுவோம், அவ்வளோதான், அழிச்சிருவோம், ஒரு ஏவுகணையை விட்டால் பாகிஸ்தான் க்ளோஸ். பாகிஸ்தானில் காடு தான் இருக்குது, நம்ம நாடு தான் நாடு. இங்கே வளர்ந்த மெட்ரோ சிட்டி நிறைய இருக்குங்க இந்தியாவில். பாதிப்புனா ஒரு காட்டில் போய் வெடிகுண்டு போடுறதுக்கும் ஒரு சிட்டிக்குள்ளே வெடிகுண்டு போடுறதுக்கும் யாருக்கு பாதிப்பு அதிகம்? நம்ம கண்ணாடி மாளிகை, நம்ம பல இடங்களில் அணுவை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறோம். அணு உலைகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நாடு. இந்த நாட்டின் மீது அவன் ஒரு தாக்குதல் நடத்த வருகிறான் என்று சொன்னால் நம்ம அந்த நாட்டையே அழிச்சிட்டோம்னாலும், நம்ம நாட்டில் ஒரு கால்வாசி அழிப்பான்ல, ஒரு பாதிப்பை தேசத்துக்கு ஏற்படுத்துவான்ல. ஒரு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு காரணத்தை, நம்ம தெளிவான ஒரு ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. இதை புரிஞ்சுக்காம சங்கிகள் இதன் மூலமாக மத வெறுப்பை ஊட்டி காஷ்மீரில் நடந்த இந்த சம்பவத்தை, உண்மையான சம்பவத்தை சொல்லி பின்னாடி இருக்கக்கூடிய அநியாயங்களை, அக்கிரமங்களை சுட்டி காட்டி அதன் வழியாக நம்ம உள்ளே போனோம் என்று சொன்னால் அது ஒரு நியாயம். ஆனால் மத வெறுப்பை, மத துவேஷத்தை இதையே சொல்லி நாங்கள் தேசபக்தர்கள் என்ற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி நீங்கள் தேசபக்தினா என்னங்க? பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்கள், பாதிக்கப்பட்டவங்களாம் இந்தியர்கள். அங்கேருந்து அவங்கள வெளியேற்றுறாங்க. வெளியேற்றி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யார் கடமை? ஒரு தேசத்துடைய கடமை இல்லையா? அது கொரோனா நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் நடந்தே போக வச்சு, பல 100 கிலோமீட்டர் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் அவங்க இவ்வளோ அல்லல் பட்டு போனாங்க. கூட்டமாக அலைமோதி எவ்வளவு சிரமப்பட்டாங்க. ஒரு அரசு என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்தினாலே அந்த நாட்டு ஒரு நல்ல நிலையை அடையும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னாக்கா, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் அவன் ஒரு ரிக்ஷாக்காரன் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான், ஆட்டோக்காரன் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான். இவன் இங்கேருந்து அனுப்புறதுக்கு வக்கில்லாமல் அந்த ஏர்போர்ட்டில் விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் ஒரு கொள்ளை அடிக்கக்கூடிய 65,000 70,000 வரைக்கும் கட்டணம் வசூலித்து அந்த மக்களை கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால் எதில் கவனம் செலுத்தணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசி கொண்டிருக்கக்கூடியதை முதல்ல விடணும். செய்தித்தாளில் வந்த தகவல் அப்படியே சொல்கிறேன் கேளுங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்த குற்றச்சாட்டில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக கவுன்சிலர் 11 பேர் கைது. பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த வழக்கில் பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் உறுப்பினர் துருவ் தக்சேனா பீகார் காவல்துறை கைது செய்திருக்கிறது. பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரி மாதுரி குப்தா கைது. பாகிஸ்தானில் இருந்து சட்டவிரோதமாக ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கடத்தியதற்காக PSF வீரர் சுனித் குமார் கைது. பாகிஸ்தான் உளவுத்துறையில் உள்ள பணியாற்றும் ஒரு பெண்ணுக்கு இந்திய இராணுவ ரகசிய தகவல்களை வழங்கிய மகேஷ்குமார் கைது. இது நிறைய லிஸ்ட் இருக்குது. புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் என்னன்றதை இதுவரைக்கும் இந்திய அரசு வெளிப்படுத்தலை. அதில் யார் தண்டிக்கப்பட்டாங்கன்றது தெரியலை. ஆனால் சத்யபால் மாலிக் காஷ்மீருடைய ஆளுநராக இருந்தவர் அதற்கு பிறகு ஆளுநர் பொறுப்பெல்லாம் போனதுக்கப்புறம் சொல்கிறாரு, ரோடுவேல போகக்கூடாது, விமானம் வேணும் இராணுவ வீரர்களுக்குன்னு சொல்லி நான் கேட்டேன். இவங்க தான் ரோடுவேல அனுப்புனாங்க. அது ஏற்கனவே ஒரு திட்டமிட்டு நடந்த ஒரு தாக்குதல், ஏற்கனவே அது விஷயங்கள் தெரியப்பட்ட ஒரு விஷயம் என்பதை சத்யபால் மாலிக் இப்போ வெளி உலகத்துக்கு பேசியிருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க இது வரைக்கும்? அந்த புல்வாமா தாக்குதல் சம்பந்தமாக அந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அர்னாப் கோஸ்வாமிக்கு தெரியும் அது என்பது வேறொரு வழக்கில் வாட்ஸ்அப்புடைய அந்த உரையாடல்களுடைய தொகுப்பை எடுத்ததுக்கப்புறம் தான் அது வெளி உலகத்துக்கு தெரிந்தது. அப்போ இப்படி நம்ம எடுத்து பார்க்கும்போது தேசபக்தர்கள்னு பேசுகிறீங்க. ஆனால் தேசபக்தர்களாக இருக்கக்கூடிய பாஜக காரங்களுடைய நிலைமை என்ன? பாகிஸ்தானுக்கு உளவு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. தாக்குதல் நடந்த சம்பவம் முன்னாடியே தெரிஞ்ச அர்னாப் கோஸ்வாமி மாதிரியான ஆள்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தேசபக்தி வேஷத்தை போடாதீங்க தயவு செஞ்சு. இந்த நாட்டுக்கு பெரிய இடர்பாடாக இருக்கிறதே நீங்கள் தான்றதுக்கு நிறைய சம்பவங்கள், நிறைய உதாரணங்கள் இருக்குது. தேசபக்தி வேஷத்தை போட்டு இந்த நாட்டை நாசமாக்குற வேலையிலேருந்து ஒதுங்கி இருந்தாலே போதும். இந்தியா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், வந்த அந்த தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வந்தான், எங்கேருந்து வந்தான், எப்படி வந்தான், யாரை தொடர்பு கொண்டான், எங்கே தங்கினா, எல்லா டேட்டாவையும் இழந்திருக்கிறோம் நம்ம. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உளவுத்துறை ஃபெயிலியர் ஆகிருக்கிறது. இதுக்கு பொறுப்பேற்று இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சரும் முதல்ல ராஜினாமா பண்ணணும். மும்பை தாக்குதல் நடந்தப்போ பாஜக என்ன கையில் எடுத்தீங்க? நாடு இறையாண்மை இழந்து விட்டது, இங்கே இருக்கக்கூடிய இராணுவம் எதற்கு, அதிகாரம் எதற்கு, உங்களுக்கு ஆண்மை இல்லையா, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க, உடனே பதவி விலகுன்னு கோரிக்கை வச்சிங்க. அவங்க பதவி விலகினாங்களா இல்லையா? இப்போ அதே கோரிக்கை வைக்கப்படுகின்ற போது உள்துறை அமைச்சர் பதவி விலகினாரா?
பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதவி விலகினாரா? வெளிநாட்டுக்கு போன மோடி திரும்பி வராரு, வந்தவர் நேராக பாதிக்கப்பட்ட இடத்துல போய் மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை, எதனால் இது நடந்தது, என்ன பாதுகாப்பில் குறைபாடு, இதை பார்த்துருக்கணும்ல. ஏற்கனவே நம்ம மணிப்பூருக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, போங்க போங்கன்னு பாராளுமன்றத்தில் கோரிக்கை வச்சாங்க, போகவே இல்லை. அங்கே எவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்தாலும் அந்த பகுதிக்கே போகல. இவ்வளவு நடந்திருக்கும் போது அங்கே போகாமல் பீகாரில் தேர்தல் அங்கே போகிறார். அப்போ இந்த நாட்டில் எது முக்கியமோ அதை விட்டு தேவையில்லாத மத வெறுப்பை பேசாதீங்க. மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்ற அந்த நிலையை கருத்தில் கொண்டு மக்கள் நலன் மேலே அக்கறை வைங்க. அதை விட்டுட்டு திசை திருப்பி அப்படியே மதம்னு மதம் பிடிச்சி தெரியாமல் இந்த நாட்டு மக்களுடைய நலன் அக்கறை செலுத்துங்க. பாதிக்கப்பட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களுடைய நிலை என்ன, அடுத்து அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அவங்களும் இந்தியர்கள் தானே சொல்கிறோம். இந்திய நாட்டில் ஆரம்பத்திலிருந்து ஹரிசிங் ராஜா ஆட்சி செய்த காலத்திலிருந்து, அவர்கள் இந்தியாவுக்கு உதவி தேடி வந்த காலத்திலிருந்து அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தோடு இந்தியாவில் இணைந்து விட்டார்கள். அவங்க மனப்பூர்வமாக இந்தியர்கள் என்ற அந்த நிலையில் அவங்கள வைத்து அணுகணும். அவங்களுடைய இன்றைக்கி சுற்றுலா தலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அதை மேம்படுத்துறதுக்கு என்ன வழி, நம்முடைய பாதுகாப்பு அந்த வளையங்கள் குறைஞ்சிருக்குதுன்னா அதை மேம்படுத்துறதுக்கு என்ன வழி, அடுத்த தீவிரவாதி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன, இதில் கவனம் செலுத்தி நாட்டுடைய மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் கையில் எடுக்க வேண்டுமே தவிர மதம்னு மதத்தை காட்டி இந்த பிரச்சனையுடைய அந்த ஆழத்தை விட்டு வேறொரு பக்கம் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதைத்தான் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும், ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்த அந்த தீவிரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும். பொது இடத்தில் வைத்து அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று முக்கிய அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக நாம் சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் என்று சொல்லி என்னுடைய இந்த செய்தியும் சிந்தனை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.